அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து ஓர் இதழ் தாமரை. இந்த பூவுலேயும் இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சுத்த வெள்ளைப்பூ பூக்குது. வெள்ளைப்பூ பூக்குது வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் கண்ணில் கிடைக்கும். இது அதிகமாக கிடைக்காது. இந்த ரோஸ் கலந்த பூ தான் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு முக்கியமான அற்புதமான மூலிகை தான். முன்காலத்திலேயே ஒரு பாடலில் ஓரிதழ் தாமரை ஊரை சுற்றி இருக்க ஒருவாய் சோற்றுக்கு அலைந்து திருவானின்னு பழமொழி. அதாவது இந்த ஓரிதழ் தாமரை மழை காலங்களில் எங்கே பார்த்தாலும் ஊரை சுற்றி நிறையா இருக்கும். அதுலேயும் எங்கள் ஊர்லேயும் நிறையா இருக்கும். இதை பச்சையாகவே பிடுங்கி சாப்பிட்டாலே அதிகமான உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து பெண்களுக்கு வெட்டையும் நீக்கக்கூடியது. அதுவும் 3 நாள்லேயே சரியாயிடும். அதிகமாக கிடைக்கும்போது இந்த மூலிகை எடுத்து நிழலில் காய போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பாலில் அல்லது மோரில் சாப்பிடலாம். நம்முடைய தாது இலக்கியத்திலையும் பெண்களுக்குள்ள குமரி இலக்கியத்திலையும் இந்த ஓரிதழ் தாமரை நிறையா நம்ம சேர்ப்போம். நரம்பு தளர்ச்சியை போக்குதில் முக்கிய பங்கு வகிக்கி. அதுபோல் பெண்களுக்குள் பிரச்சனையும் ஆண்களுக்குள் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து தவறான ஆண்கள்கிட்ட நடக்கும்போதோ இல்லை ஆண்கள் தவறான பெண்கள்கிட்ட போகும்போதோ அவங்களுக்கு இப்போது வந்து HIV நோயின்னு இருந்தாங்க. அதாவது பால்வினை நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ அவங்க வந்து வீட்டில் வர வேண்டாம்னு சொன்ன உடனேயே அவங்க தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிடணும். அதுக்காகத்தான் ஓரிதழ் தாமரை ஊரை சுற்றி இருக்க ஒருவாய் சோற்றுக்கு அலைந்து திருவான்னு பழமொழி. அவங்க பிச்சை எடுத்துகிட்டு தெருவாக சாப்பிடுவாங்க. இந்த மூலிகை கடிச்சு சாப்பிட்டோம்னா 48 நாள் சாப்பிட்டாச்சுன்னா அந்த நோயும் குணப்படுத்தக்கூடியது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதுமாதிரி 3 நாள் பெண்கள் சாப்பிட்டாச்சுன்னா அங்கே வெள்ளைப்படத்தில் உடனேயே நிப்பாட்டக்கூடியது. ஒரு மண்டலம் ஒரு ஆண்கள் பால்லையோ சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பாலில் சாப்பிட்டு வரும்போது நரம்பு தளர்ச்சி புறம் மாற்றக்கூடியது. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக வெண்டைக்காய் மாதிரி விழுவிழுன்னு நல்லா சாப்பிட்டுக்கு நல்லா ருசியாக இருக்கும். எந்த ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது. அதனால் இந்த ஓரிதழ் தாமரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து நிழலில் காய போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இடையில வந்து கோடை காலத்தில் கிடைக்காது. இருந்தாலும் கோடை காலத்தில் இப்போ கோடை காலம், இப்போ மழை அதிகமாக இந்த மலை ஏரியாவில் பெஞ்சதுனால இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே நிறையா மூலிகை பார்த்துட்டே வரோம். இந்த ஓரிதழ் தாமரை பக்கத்தில் வந்து ஏத்தரை பூண்டு இப்படின்னு நிறையா இந்த ஏரியாவில் மூலிகை நிறையா இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏரியா வந்து மலை ஏரியா. அதனால் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.